ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழம்பு வடம் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. முதல்ல கல்லுப்பு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிறோம். ஒரு 4-5 வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஊற வச்சது. இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாமே ஊற வச்சது. 1 கப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த உளுந்தம்பருப்பு, இந்த வரமிளகா, உப்பு, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கிறோம். இந்த குழம்பு வடம் பார்த்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு, காரக்குழம்பு, புளியிட்ட கூட்டுக்கெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணோம். அதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்ச தட்டைப்பயிறு, அது கவுப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நான் அதை தான் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில். அதுக்கு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். கெட்டியாக அரைச்சிக்கணும். அதனால் தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரைக்கிறோம். அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் வெந்தய பொடியும் 1 டீஸ்பூன் கடுகு பொடியும் போட்டு நல்லா கலந்துக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் போடுறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. பூஷணிக்காய், வெள்ளை பூஷணிக்காய் துருவினது 1 கப்பு, அதையும் இதில் சேர்த்து கலந்து விடுறோம். துருவினது, அதனால தான் நான் தண்ணி இல்லாமல் போடணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த குழம்பு வடம் நீங்கள் சாம்பார், மற்ற குழம்பு இதிலெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தானாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஒரு வெஜிடபிள் எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு வடம் ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் குழம்பு, மோர் குழம்பு, இந்த புளியிட்ட கூட்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இது பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வச்சு எடுத்து வச்சு அதை 4-5 நாள் காய வச்சுட்டு இந்த மாதிரி 4-5 நாள் கழித்து காஞ்சதுக்கப்புறம் வறுத்து எடுத்திங்கன்னா சுவையான குழம்பு வடம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ்.